தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்கிறதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுமே நானாக இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி. அதனால தான் நான் ப்ரொடியூஸே பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னென்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபஸ்ட்டு படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன். அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் படங்கள், டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சு. அங்கே இப்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா, இப்போ வந்து வேறு ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி. லக்கிலி நான் ஒன் ஃபில்ம் ஓல்டு தான், ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை. ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவலில் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை, திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்டு. என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆகிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார். வியாபாரமே மாறிச்சு. அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூவர்ஷிப் இருக்குது. பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்டில். அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடரேன்னா எனக்கே தலை சுற்றுது. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோடய பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றுறேன். இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இல்லைனா இப்படி பண்ணலாம். இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ. சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ். ஸோ ஐ ஒன்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா entertainment is always going to be there, and a lot of people will get work and livelihood, and we all are dependent on the business model. So this is my thinking.